ஸ்ரீ அஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடையிறார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது. பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் இழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில். தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பா அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலன்களையும் தரக்கூடியது. இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார், என்னைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது 15/10/2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, மிருகசீர்ஷம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது கன்னியா ராசியில் இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி, அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாக்க, அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்கார். ஆனால் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம். மிருகசீர்ஷம் 2க்கு வராரு, அதுக்கடுத்தது மிருகசீர்ஷம் 1க்கு வராரு, அதுக்கடுத்தது ரோகிணி 4க்கு வராது, அதுக்கடுத்தது ரோகிணி 3க்கு வராரு. அப்போ சற்றேற குறைய கிட்டத்தட்ட 120 நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த 120 நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா குருவே தனக்காரகன், குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன். அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம். அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார், அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள், குருவுடைய பரிகார ஸ்தலங்கள், இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு வக்ரம் பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவானே ராசியை பார்க்குறார். எப்போ ராசியை குரு பகவான் பார்க்கும்பொழுது முயற்சி 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 அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட கடவுள் இருப்பார். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிக்கு தோற்கக்கூடாது அப்படின்றது. அப்போ விருச்சிக ராசியை ராசிநாதனையும் ராசியுமே உங்களை பார்க்குறதுனால, குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனைகளை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கூடிய சீக்கிரம் வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 120 நாள் அப்படின்றது ஹோலி பீரியடு அப்படிம்போம்ல, ஹோலி பீரியடு தான் இந்த பீரியடு. இதை தவிர பார்த்தோம்னாக்க அந்த ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் தன்னுடைய 9ஆம் பார்வையினால் பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை எப்போ பிரகஸ்பதி குரு பார்க்கும் பொழுது தன்னுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும். இப்போ வேலை கிடைக்கலன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பணி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலன்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடத்தை வீரியஸ்தானம் அப்படிம்போம். வீரியஸ்தானத்தை தன புத்திரக்காரனான குருவே பார்க்கும்போது நீண்ட நாட்களாக திருமணமாகி தடையும் தாமதமும் அடைந்த தம்பதிகளுக்கு, விருச்சிகராசி என்பவர்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடினதில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரகஸ்பதி குரு பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. குரு பார்க்கணும், குலதெய்வத்தை பார்க்கணும், குலதெய்வத்தை கண்டு தொழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டு தொழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நாள் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் கம்யூனிகேஷன் துறையில் வரக்கூடியவங்க, இந்த ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், ஏசிடி இதை மாதிரி வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்களில் சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் புரோகிராமராக இருக்கக்கூடியவங்களுக்கு இத்தனை நாளாக தான் செய்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த 120 நாளும் பலன் கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டம் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்ன திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள் திரைத்துறையில் இருப்பாங்க. திரைத்துறையில் ஒரு சில பேர் பார்த்தா முன்னணியில் வருவாங்க, அது நடிகர்களாக இருப்பாங்க. பின்புலமாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், கேமராமேன், லைட் பாய்,
போன்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமா தன்னுடைய முயற்சி மூலியமா உச்சபட்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 120 நாளில் குருவுடைய வக்ரத்தில் காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் அத்தனையுமே சாதகமாக இருக்கா? சாதகமாக இருக்குது. சரி, மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய எக்ஸாம்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவோம், ஐஐடிஇ, ஜேஇஇ, நீட்டு போன்ற எக்ஸாம்கள் எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க்கோட அதிகமான மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் கிடைச்சிச்சோ அப்போ நம்ம விரும்பிய பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது பொறுத்தளவுக்கு உள்ளூராக இருக்கட்டும், அது வெளியூராக இருக்கட்டும், இல்லாட்டி வெளிநாடாக இருக்கட்டும், அந்த விரும்பிய யூனிவர்சிட்டியில் பணம் கிடைக்கிறச்சிச்சே அப்படின்னாக்க அதற்குண்டான தனக்காரகனான குரு ராசியை பார்க்கறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கேட்ட இடத்துல எஜுகேஷன் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய மாணவர்கள் ஐஐடி, ஜேஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி போன்ற எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே கேட்ட விரும்பிய பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும். இதை தவிர அவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப், விசா இது எல்லாமே இந்த குரு வக்ர காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடை விலகும். எப்போ ஒருத்தருக்கு சனி தொடர்பும் குரு தொடர்பும் வருதோ அப்போ தான் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சனி தொடர்பு இப்போ விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி நடக்குது. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. 4ல் சனி பகவானும் 7ஆம் இடமான கலத்திர பாவத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருந்துக்கிட்டு ராசியை பார்க்குறாரு. வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சு. மோஸ்ட் ப்ராபர்லி 1/5/2024 11/5/2025 திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த 120 நாள் ஹோலி பீரியடு குரு வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 120 நாளில் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் கெட்டி மேளம் ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பே இல்லாமல் இருந்தாங்க. எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்றவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் அரசியலில் கோலோச்சக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நாள் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தீங்க, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு. அப்போ இதை மாதிரி கிடைக்கும்போது, ரெகக்னைஸ் கிடைக்கும்பொழுது கண்டிப்பாக பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல்மட்ட தலைவர்களோடு இதுவரையிலும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறக்கப்பட்டு உங்களுக்கு தலைவருடைய கடைக்கன் பார்வை பெற்று கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரசு தொடர்புடைய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடியது. மைன்ஸ் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 6 குளங்கள் தூர்வாரக்கூடிய கான்ட்ராக்ட் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான காலகட்டம். ஒன்றும் இல்லை, கவுன்சிலராக இருந்தவங்களை பொறுத்தளவுக்கு வட்ட செயலாளராக இருந்தவங்க பகுதி செயலாளர் ஆவாங்க, பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் மந்திரி ஆவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் குருவுடைய வக்ரமான 120 நாள் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க விவசாயிகளுக்கு இந்த காலகட்டங்களில் தண்ணீர் இல்லாமலும் பொருளாதாரம் இல்லாமலும் கஷ்டப்பட்டு இருந்த விவசாயிகள் அத்தனை பேருக்கும் விவசாயம் செழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வண்டி வாகனம் வீடு வாங்கணும் நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிலத்துக்கு அதிபதியான செவ்வாயோடைய வீட்டையே ராசி தனக்காரனான குரு பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள் வச்சிருக்கிறவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கு காரும், கார் வச்சிருக்கிறவங்க லேவிஷ் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் வீடு அத்தனையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தனக்காரனான குரு பார்க்கறதுனால வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அரசு உத்தியோகம், அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாததுனால
கிடைக்கக்கூடிய பலன்களும் இதுவும் காலதாமதமாக வாய்ப்புகள் உண்டு. அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, விழுப்புரம் மாவட்டத்துக்கு அருகில் முன்னூறுன்ற ஒரு ஊரில் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அது ஆதி காலம் கொண்டு பல நூற்றாண்டுகள் கண்ட ஈஸ்வரன் கோயில். அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு ஒரு முறை சென்று அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அதே போல் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார், அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த வக்ர குரு உங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லதே செய்வார்னு சொல்லலாமா? கண்டிப்பாக நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும். நன்றி, நமஸ்காரம்.